வணக்கம். அன்னாபிஷேகம் இன்று எம்பெருமான் ஈசனுக்கு அன்னாபிஷேக நாள் பௌர்ணமி நாளில் வருகின்றது. இந்த பூஜை ஈசனுக்கு மிக உகந்த உன்னதமான பூஜையாகும். காரணம், உலகத்தில் அன்னம் படைக்கும் போது பூதங்களின் அனுகிரகத்தோடு தான் அந்த அரிசி உணவாக மாறுகிறது. இந்த உலகத்தில் நாம் உண்பதற்கு உணவாகவும் தானியமாகவும் காய்கறிகளாகவும் அளித்த எம்பெருமான் ஈசனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக அந்த ஒரு நாள் ஐப்பசி பௌர்ணமி அன்று நாம் இதை சிறப்பான பூஜையாக கொண்டாடுகின்றோம். இந்த பூஜையின் மிக உன்னதமான கருத்து என்பது உலகத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் நாளாகும். மேலும் இந்த நாளில்தான் எம்பெருமான் சந்திர பகவானுடைய சாபம் விலகி பொலிவுடன் அவர் வெளிவந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட இந்த நாளில் வழிபட்டால் திருமண தடை விலகும், குறிப்பாக வறுமை நீங்கும், குழந்தை பாக்கியம் உருவாகும். என்றைக்குமே அன்னத்துக்கு நமக்கு குறைவில்லாத மிகப்பெரிய புண்ணியமான ஒரு செயலாக நடக்கும் என்பது இந்த நாளின் ஐதீகமாகும். இந்த பூஜையின் மூலமாக பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், எல்லாமே ஆண்டவனால் படைக்கப்பட்ட இந்த உணவை நாம் மற்றவர்களுக்கும், குறிப்பாக ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதே இந்த பூஜையின் மிக முக்கியமான கருத்தாகும். இந்த பூஜை இறைவன் ஈசனால் எம்பெருமான் அனைத்து கோயிலிலும் இந்த பூஜை நடைபெறுகிறது. இந்த நாளில் குறிப்பாக இறைவன் வழிபாட்டுக்காகவும் கிரிவலத்துக்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இன்று அன்னதானம் செய்வது இல்லாதப்பட்டவர்களுக்கு, அதாவது வறுமை நிலையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது தானம் செய்தால் அது மிகப்பெரிய வெற்றியை அளிக்கும் என்பது வரலாற்றில் கண்ட உண்மையாகும். மேலும் இந்த நாளை ஈசன் வழிபாட்டுக்காகவும் மன அமைதிக்காகவும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளின் முன்னேற்றத்திற்காக இந்த பூஜை மிக மிக அவசியம் என்பதை கூறிக்கொண்டு, அனைவருக்கும் எம்பெருமான் ஈசனின் கருணையும் அருளாசியும் வழங்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கூறி, ஓம் நமச்சிவாய நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி.